தேவனுடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு தேவனுடைய திருவார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்முடைய சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்ட காரியமானது பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிற, அதாவது பழைய ஏற்பாடு எழுதப்பட்ட எபிரேய மொழியில் உள்ள ஒரு பதத்தை குறித்ததாக காணப்படுகிறது. அந்த பதம் என்னவெனில் இயக்காது என்கிற பதம். ECHAD, இயக்காது. இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை தமிழிலே சொன்னால் பன்மையில் உள்ள ஓர் ஒருமையை குறிக்கின்ற பதமாக இது காணப்படுகிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், பன்மையில் உள்ள ஓர் ஒருமையை குறிக்கின்ற பதமாக இந்த எக்காது என்கிற பதம் காணப்படுகிறது. அதே சமயத்திலே பன்மையில் அல்லாத ஒரே காரியத்தை மட்டுமே, ஒன்றை மட்டுமே குறிக்கின்ற ஒரு பதமும் எபிரேய மொழியில் காணப்படுகிறது. அந்த பதம் யாக்கித் என்கிற பதம். YACHID, யாக்கித் என்கிற பதம். ஆனால் நாம் சிந்திக்க போகின்ற காரியமானது இந்த எக்காத் என்கிற எபிரேய வார்த்தையை குறித்ததாக காணப்படுகிறது. இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே எதிர்படுகின்ற 3 இடங்களை மட்டும் உங்களுக்கு நான் குறிப்பிடுகிறேன். முதலாவதாக இந்த எக்காது என்கிற வார்த்தை, அதாவது பன்மையில் உள்ள ஓர் ஒருமையை குறிக்கின்ற இந்த வார்த்தையானது ஆதியாகமம் 2வது அதிகாரம் 24வது வசனத்திலே எதிர்படுகிறது. வாசிக்கின்றேன். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த இடத்தில் வருகின்ற ஒரே என்பதற்கான எபிரேய பதம் இயக்காது என்கிற பதமாக காணப்படுகிறது. இங்கே கவனிக்க வேண்டும், கணவன் மனைவி 2 நபர்கள், அந்த 2 நபர்கள் சேர்ந்து ஒரே மாம்சமாக மாறுகிறார்கள். இந்த ஒரே என்பதற்கும் மூல பாஷையிலே, எபிரேய பாஷையிலே எக்காது என்கிற பன்மையில் உள்ள ஓர் ஒருமையை குறிக்கின்ற பதம்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இந்த பதமானது ஆதியாகமம் 11வது அதிகாரத்தின் 6வது வசனத்தின் முற்பகுதியிலே எதிர்படுகிறது. அங்கே என்ன வாசிக்கின்றோம்? அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். இங்கு வருகிற ஒரே என்பதற்கும் பயன்படுத்தப்பட்ட எபிரேய பதமானது இந்த எக்காது என்கிற பன்மையில் உள்ள ஓர் ஒருமையை குறிக்கின்ற பதம்தான். அநேக மக்கள் சேர்ந்து ஒன்றாய் இருக்கிறார்கள். அடுத்ததாக இந்த எக்காது என்கிற பதம் எங்கே வருகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான இடத்திலே வருகிறது, எதிர்படுகிறது. எங்கே? உபாகமம் 6வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்திலே. இந்த உபாகமம் 6:4 நமக்கு தெரிந்திருக்கிறபடி ஷெமா என்று அழைக்கப்படுகிறது. அதாவது கேள் என்கிற அர்த்தத்திலே யூதர்களால் மிக முக்கியமான பகுதியாக இது காணப்படுகிறது. இங்கே நாம் என்ன வாசிக்கின்றோம்? இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இந்த இடத்தில் வருகின்ற ஒருவரே என்பதற்கும் பயன்படுத்தப்பட்ட எபிரேய பதமானது நாம் பார்க்கின்ற, சிந்திக்கின்ற எக்காது என்கிற பதமாக காணப்படுகிறது. இன்னும் பல இடங்களில் உள்ளது, ஆனால் மிக முக்கியமாக நமக்கு பரிச்சயப்பட்ட இடங்களிலிருந்து நான் இந்த பதத்தை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆகவே இந்த இடங்களில் வருகின்ற ஒரே என்பதற்கான மூல மொழியின் எபிரேய பாஷையின் பதமானது இந்த எக்காது என்பதாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இங்கே ஒன்றை நாம் சிந்திக்க வேண்டும். முதலாவது நாம் பார்த்தோம், கணவன் மனைவி இருவர் சேர்ந்து ஒரே மாம்சமாய் மாறுகிறார்கள். அடுத்ததாக ஒரே கூட்டமாய் பாபேல் கோபுரத்தை கட்டுகின்ற நோவாவின் வம்சாவளியினர் பலர் இணைந்து ஒரே கூட்டமாக
அங்கே செயல்படுவதை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் அல்லது நம்முடைய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அந்த ஒருவரே என்பதற்கும் இந்த பன்மையில் உள்ள ஒரு ஒருமையை குறிக்கின்ற இந்த எக்காத் என்கிற பதம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த இடத்தில் நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய தேவன் ஒருவர் தான், ஆனால் அந்த ஒரே தேவன் பன்மைத்துவத்தில் இருக்கிறார். அந்த பன்மை தான் நமக்கு தெரிந்திருக்கிறபடி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கின்ற 3 நபர்கள். ஆகவே நம்முடைய தேவன் தன்னுடைய தேவத்துவத்திலே 3 நபர்களாக காணப்படுகிறார் என்பதை நம்முடைய மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் அந்த கணவன் மனைவி இருவர் இணைந்து ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்பதை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது இந்த எக்காத் என்பதனுடைய ஆழ அர்த்தத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒன்றிற்கு மேற்பட்டவர்கள் இணைகிறார்கள், அடுத்ததாக ஒன்றாய் சிந்திக்கிறார்கள், அடுத்ததாக ஒன்றாய் செயல்படுகிறார்கள். வெறுமனே இந்த பதம் இப்படிப்பட்டது அப்படிப்பட்டது என்பதை விட இங்குள்ள நமக்கான நடைமுறை காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இருவர் ஒன்றிற்கு மேற்பட்டவர்கள் எக்காதாகிறார்கள், அதாவது ஒன்றாய் இணைகிறார்கள், இணைவு ஒன்றாய் சிந்திக்கிறார்கள், சிந்தை ஒன்றாய் செயல்படுகிறார்கள், செயல்பாடு. அதே போலதான் பாபேல் கோபுரத்தை கட்டும் பொழுது கூட அந்த ஆதியாகமம் 11வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஒன்றிற்கு மேற்பட்ட ஜனங்கள் ஒன்றாய் இணைகிறார்கள், ஒன்றாய் சிந்திக்கிறார்கள், ஒன்றாய் செயல்படுகிறார்கள். அதே போலதான் தேவத்துவத்திலும் கூட திருத்துவத்திலும் கூட பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்கிற 3 நபர்கள் ஒன்றாய் இணைந்திருக்கிறார்கள், ஒன்றாய் ஒரே சிந்தையாய் காணப்படுகிறார்கள், ஒரே காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள் அல்லது செயல்படுகிறார்கள். ஆகவே பிரியமானவர்களே, நாம் அறிந்து கொள்ள வேண்டும், கணவன் மனைவி என்பதையே நம்முடைய நடைமுறைக்காக இங்கிருந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம். இருவர்தான், வெவ்வேறு நபர்கள்தான், ஆனால் அவர்கள் எக்காதாய் காணப்பட வேண்டும். அதாவது இணைய வேண்டும், ஒன்றாய் சிந்திக்க வேண்டும், ஒன்றாய் செயல்பட வேண்டும். இந்த முக்கூறுகள் இந்த திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி என்கிற இருவருக்குள் இல்லாவிடில் அங்கே பிளவுகள், பிரச்சனைகள் ஏற்படும். அதே போல பாபேல் கோபுரத்தை கட்டுவதை இன்றைக்கு நம்முடைய சபை கட்டுமானம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். பாபேல் கோபுரம் கட்டப்படும் பொழுதும் அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். தேவனுடைய கட்டளையை அதன் மூலம் அவர்கள் நிறைவேற்றினார்கள், அதாவது பூமி எங்கும் பழுகி பெருகினார்கள். திருச்சபை வரலாற்றிலும் அதுதான் உண்மை. எருசலேமில் உருவான சபை உபத்திரவத்தின் காரணமாக சிதறடிக்கப்பட்டது. சிதறடிக்கப்பட்டதினால்தான் அந்த சபை உலகம் முழுவதும் பரவியது. ஆகவே பாபேல் கோபுர கட்டுமானத்திற்கு நாம் அப்படியே திருச்சபை கட்டுமானத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் நம்முடைய நடைமுறைக்காக. இன்றைக்கு திருச்சபையில் உள்ள நீங்களும் நானும் ஒன்றாய் இணைந்து காணப்பட வேண்டும். அடுத்ததாக ஒன்றாய் சிந்திக்க வேண்டும், அடுத்ததாக ஒன்றாய் செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் நீங்களும் நானும் அங்கத்தினர்களாக இருக்கின்ற நம்முடைய உள்ளூர் திருச்சபை வளர முடியும். தேவனுக்கு ஏற்றதாக, உகந்ததாக அது மாற முடியும். இதை நம்முடைய சிந்தையில் வைத்துக்கொள்ள வேண்டும். நீ ஒரு வழியில் போ, நான் ஒரு வழியில் போ, உன்னுடைய திட்டம் வேறு, என்னுடைய திட்டம் வேறு என்பதல்ல குடும்ப வாழ்க்கையோ அல்லது திருச்சபையோ. இங்கே இணைவு வேண்டும், ஒரே சிந்தை வேண்டும், ஒரே செயல்பாடு வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எல்லாம் இணைந்து திருச்சபையை கட்டி எழுப்பி அதிலே வெற்றியை நாம் அடைய முடியும், கண்டுகொள்ள முடியும். அது தேவனுக்கு மகிமையாக இருக்க முடியும். ஆகவே பிரியமானவர்களே, நாம் சிந்திக்கலாம். நாம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் இணைந்து, அதாவது கணவன் மனைவியாக இணைவாக இருக்கிறோமா, ஒரே சிந்தையாக இருக்கிறோமா, ஒரே செயல்பாடை செய்கிறோமா, அல்லது ஒன்றாக செயல்படுகிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கலாம். அதே போல நம்முடைய திருச்சபையில் நாம் அங்கத்தினர்களாக இருக்கிற நம்முடைய திருச்சபையில் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்குள் நமக்கு இணைவு காணப்படுகிறதா, ஒரே சிந்தை காணப்படுகிறதா, ஒரே செயல்பாடு காணப்படுகிறதா என்பதை சிந்தித்து
இனிவரும் காலங்களில் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் திருச்சபை வாழ்க்கையிலும் நாம் இந்த காரியங்களை சரிபடுத்துவோம். தேவ நாம மகிமைக்காகவே வாழ்வோம். தேவனுடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக.